அண்ணே இப்ப என்னென்ன பண்ண அண்ணே, போறோம்? அண்ணே கை குழந்தையோட யாராவது இந்த பக்கம் போனாங்க? இல்லைங்க, நான் பார்க்கலங்க. பார்க்கலையா? பார்க்கல. சரிப்பா, இப்படி போவோம். அண்ணா அவர்கிட்ட அண்ணே, கேளு. அண்ணே, சொல்லு, ஒரு நிமிஷம். ஐயா யாராச்சும் கை குழந்தைய தூக்கிட்டு போனதை பாத்தீங்களா? இல்லையா, பார்க்கலையே. அண்ணா எந்த பக்கம் போயிருப்பாங்க? வா, அவங்கள்ட்ட கேட்போம். ஆ. அண்ணே 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 கை குழந்தையோட ஒரு ஆம்பளை பொம்பளை இந்த பக்கம் போனாங்க. அப்படி யாரையும் நான் இல்லையா? பார்க்கலையே. பாக்கல. ஐயோ அண்ணா குழந்தைய எங்க தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. அவனுக்கு பசி எடுக்குமே, இப்படி நம்ம கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டாங்க. நாசமா போவா, விளங்காம போவா அவ. ச்சே. சரி வா. அண்ணா இந்த பக்கம் போய் பார்க்கலாமா? சரி வா, அவங்க கிட்ட கேட்போம். ஐயா அண்ணே, கை குழந்தைய தூக்கிட்டு அண்ணே, யாராச்சும் கை ரெண்டு பேரும் குழந்தையோட இந்த யாராவது பக்கம் இந்த பக்கம் வந்தாங்களா? போனாங்க. அப்படி யாரையும் நான் இல்லைங்க, பார்க்கலையே. நான் பார்க்கல. இல்ல பார்க்கலாம். வாங்க. ஐயோ அண்ணே எந்த பக்கம் போய் தேடுறதுன்னு? ஐயோ கடவுளே. அண்ணே என்ன நீ சொல்றீங்க? குழந்தைய கடத்திட்டாங்களா? நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? குழந்தைய கடத்துறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? சக்தி குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது எங்களை ஏமாத்தி குழந்தைய வாங்கிட்டு போயிட்டாங்க. சக்தி சக்தி இப்ப என் குழந்தை என்ன பண்றானோ தெரியல, எப்படி இருக்கான்னு கூட தெரியல. நானே என் புள்ளைய தொலைச்சிட்டு நிக்கிறேன். சக்தி அழாதம்மா. எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ குழந்தை தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. நல்லா இருந்த குழந்தைக்கு செயினை கொடுத்த. நீ எந்த நேரத்துல அதை கொடுத்தியோ அந்த டாலர் குழந்தை முழுங்கிடுச்சுடா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எல்லாமே உன்னால தான்டா. டேய் எல்லாம் உன்னால தான். உன்னால தான். என்ன பண்றது? சக்தி, இப்ப இவர் எதுக்கு அடிச்சிட்டு இருக்க? இவரை அடிக்கிறதால குழந்தை கிடைச்சிருமா? குழந்தைய கண்டுபிடிக்க சொல்லி நீ போலீஸ்ல அழாத கம்ப்ளைண்ட் சரண்யா. பண்ணுவோம். அழாத. அழாதம்மா. அந்த குழந்தைக்கும் சரண்யாண்டிக்கும் ஆபத்து இருக்குன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லி இருக்கேன். அதெல்லாம் இவன் நம்பினானா? இவங்க அம்மா தான் நம்பினாங்களாம். நான் தான் வேணும்னே குத்த சொல்றேன்னு என்கிட்ட சண்டை போட்டாங்கல்ல. இப்ப நான் பயந்த மாதிரி ஆயி போச்சு. குழந்தைய திட்டம் போட்டு கடத்திட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த பழியும் நம்ம குடும்பத்து மேல தானே வரும். என் பேர் என்ன தொலைச்சிட்டீங்களேன்னு மொத்தம் வந்து சண்டை போட போறாங்க. எல்லாம் எவனாலதான். கொஞ்சம் பொறுப்போட இருந்திருந்தா குழந்தைய யாருமே தூக்கிட்டு போயிருக்க மாட்டாங்க. இவன் ஆளுதான் வளர்ந்திருக்கான், ஆனா கொஞ்சம் கூட அறிவில்லை. தங்கச்சி குழந்தைய பறி கொடுத்துட்டு தும்பி இல்லாம நம்ம முன்னாடி வந்து நிக்கிறான் பாரு. ஏய், இது எதுக்குடா எங்க முன்னாடி வந்து நிக்கிற? போ போய் எங்கேயாவது தொலை. திரும்பி வந்தா குழந்தையோட வா, இல்லனா இங்க வராம அப்படியே ஒழிஞ்சு போ. போடா, என் கண்ணு முன்னாடி நிக்காத நீ. போ போய் எங்கேயாவது தொலை. இங்க இருந்து போய் தொலை நீ. குழந்தையோட வர. குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது, தைரியமா இரு. சரி அண்ணி வாங்க. என்னம்மா, எங்க யாரும் கூட்டிட்டு எதுவும் போற? கேட்காதீங்க. வாங்க அண்ணி. அக்கா எங்க? சக்தி, சக்தி, என்ன சம்பந்தி சொல்றீங்க? 25 வருஷமா நீங்க உட்கார்ந்து இருந்த பதவியில அந்த மீனாட்சி உட்காந்துட்டாளா? அவளை நீங்க சும்மாவா விட்டீங்க? ஏதாச்சும் குட்டி கலாட்டா பண்ணி அவளை அங்கிருந்து துரத்தி விட்டுருக்க வேண்டியதானே? மக்களோட ஓட்டுக்களை வாங்கி பதவிக்கு வந்தவளை நான் எப்படி சம்மந்தி துரத்த முடியும்? இருந்தாலும் ஊர் மக்கள் கிட்ட மீனாட்சிக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கிறதுக்காக நம்ம பூஜாவும் ஒரு பிளான் போட்டான். அந்த பிளானும் நல்லபடியா தான் நடந்துச்சு. ஆனா கடைசியில அந்த சக்தி பிளானையே உடைச்சு நாசமாக்கிட்டான். சகுந்தலா, கேளுங்க அண்ணி. உங்க மாமியார் கிட்ட கேளுங்க. உங்க குழந்தைய எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு தைரியமா கேளுங்க. உங்களுக்கு ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து குழந்தைய பறிச்சுட்டு போனத இந்த அம்மா அனுப்புன ஆளுங்க தான். உண்மையா இல்லையான்னு கேளுங்க அண்ணி. ஏய் சரண்யா, என்ன பேசிட்டு இருக்கா இவ?
உன் குழந்தை எங்க? அதை இப்ப யார் கடத்திட்டு போனா? எதுக்காக இப்ப தேவையில்லாம சம்மந்தி மேல குற்றம் சுமத்தி பேசிட்டு இருக்கா இவ? ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாதீங்கம்மா. என்னையும் என் பிள்ளையையும் கொல்ல திட்டம் போட்டது இந்த பொம்பளைதான். நீங்க இவ கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இவள குத்தம் சொல்லாதன்னு வேற சொல்றீங்களா? ஏய் சரண்யா, மரியாதையா பேசு. மத்தவங்கள மதிக்க தெரியாது இவ கூட சேர்ந்துட்டு என்ன இப்படி எல்லாம் பேசுன அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சும்மா கத்தாத. உன் புள்ளைய எங்க கடத்தி வச்சிருக்க அத சொல்ல முதல்ல. உன் புள்ளைய நான் கடத்தினா என்ன உளறிட்டு இருக்க? ஏய் சக்தி, இப்படி எல்லாம் பேசணும்னு சொல்லி கொடுத்து இவளை நீங்க கூட்டிட்டு வந்தியா? அவ ஒன்னும் சொல்லி கொடுக்கல. என் புள்ளைய பறி கொடுத்துட்டு தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். என் புள்ளைய என்கிட்டயே கொடுத்துரு. இல்லன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன். சரண்யா, உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன். ஏய் சரண்யா, சொல்லு. விடு விடு அவங்கள. என் குழந்தை எங்க வச்சிருக்க? சொல்லு. என் புள்ள எனக்கு வேணும். சொல்லு. எங்க என் புள்ள? இங்க பாரு, என் புள்ளைக்கு ஏதாவது ஒண்ணாச்சு உங்க ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டேன். என் புள்ள எங்க இருக்கா சொல்லு. சரண்யா, கேக்குறேன். விடு அவங்கள. சொல்லு. செடி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நீலாம் ஒரு அம்மாவா? 10 மாசம் சுமந்து பெத்த புள்ளைய கடத்திட்டாங்கன்னு வந்து சண்டை போட்டுட்டு இருக்க. ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு கேக்குற? டேய், அப்படி தாண்டி கேப்பேன். நான் அப்படிதான் கேப்பேன். இவளை நம்பாத, இவ வீட்டுக்கு போகாதன்னு நான் எத்தனை தடவை உன்கிட்ட படிச்சு சொல்லிருப்பேன். அதெல்லாம் நீ காது கொடுத்து கேட்டியா? என் பேச்ச கேட்காம இவ பின்னாடி போனல, உனக்கெல்லாம் இப்படி தாண்டி நடக்கும். உண்மை என்னன்னு தெரியாம பேசாதீங்க. சரண்யா, நீ சொல்றதுக்கும் உங்க பேரனை கொல்றதுக்கும் இவங்க தான் ஆளுங்களை செட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அத நான் தடுத்ததால நான் இல்லாதப்போ அண்ணியை ஏமாத்தி குழந்தைய புடுங்கிட்டு போயிருக்காங்க. ஐயோ, இப்படி அபண்டமா என் மேல பழி போட்டு பேசுறாளே. சம்பந்தி, இவ வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம பேர பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல நான் அன்னைக்கே சொன்னேன்ல. இப்போ உண்மை ஆயிடுச்சு பாத்தீங்களா? நம்ம பேர குழந்தை எங்க காணாம போக விட்டுட்டு இப்ப நான் தான் கடத்தினேன்னு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. உன் நடிப்பெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கோ, அவங்க நம்புவாங்க. நான் நம்ப மாட்டேன். உண்மைய சொல்லு, குழந்தை எங்க? நீ மட்டும் சொல்லல, போலீஸ கூட்டிட்டு வந்து உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். என்ன மிரட்டுறியா? போலீஸ் என்ன, நீ மிலிட்டரியே கூட்டிட்டு வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். குழந்தைய கடத்துனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ எங்க வேணா போ, யார்கிட்ட வேணா சொல்லு, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ரொம்ப தைரியமா பேசுறதா நினைக்காத. இவங்களாவது கோர்ட்ல வாதாடி ஜாமீன்ல வந்திருக்காங்க. ஆனா நீ உள்ள போனீனா உன்னை காப்பாத்துறதுக்கு உன் பையன் கூட உனக்கு துணைக்கு வரமாட்டான். புரிஞ்சுக்கோ. அண்ணே வாங்க, உங்க குழந்தைய நான் கண்டுபிடிச்சு தரேன். ஐயோ என்ன விட்டுருங்க, அடிக்காதீங்க அடிக்காதீங்க, விட்டுருங்க. சொல்றா அடிக்காதீங்க சொல்றா. ஐயோ விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. வேணாம் வேணாம், சொல்றா என்ன சொல்றா, என்ன விட்டுருங்க. சொல்றா சொல்றா, அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படி மிதிச்சேனா வச்சுக்க. வேணாம், இவனுக்கு உன்னை அடிச்சதெல்லாம் ட்ரெய்லர் தான். இப்ப நான் உன்னை பொளக்க போறேன் பாத்தியா? அதுதான் மெயின் பிக்சரு. அண்ணே அண்ணே அடிக்காதீங்கண்ணே, நீங்க அடிச்சா என் உடம்பு தாங்காதுண்ணே. அடிக்க கூடாதுன்னா உண்மையை ஒழுங்கா சொல்றா. சொல்றேண்ணே, நீங்க என்ன உண்மையை கேட்டான்னு சொல்றேண்ணே, தயவு செய்து அடிக்க மட்டும் செய்யாதீங்கண்ணே. சொல்றா. குழந்தை டாக்டர்னு சொல்லி ஒரு பொம்பளை கை காட்டினேல, அவ யாரா? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காகடா அவளை குழந்தை டாக்டர்னு போய் சொன்ன? சொல்றா. அந்த பொய்ய சொன்னா 1000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் போய் சொல்லிட்டேன். யாரா உனக்கு பணம் கொடுத்தாங்க? அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற சாந்தி ஆயா தான் பணம் கொடுத்தாங்க. சாந்தி ஆயாவா? கூப்பிடுறா அவங்கள. அண்ணே இத கூப்பிடுறேன். இவங்க தான் சாந்தி ஆயா. இவங்க தான் பணம் கொடுத்து அப்படி ஒரு பொய் சொல்ல சொன்னாங்க. எவ்வளோ ஒருத்திய டாக்டர்னு ஏன் போய் சொல்ல சொன்ன?
அவளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? ஒழுங்கா உண்மையை சொல்லிரு, இல்ல இங்க இருந்து உயிரோட போக மாட்டேன். தம்பி என்ன கொன்னுடாதீங்க. எங்க ஏரியாவுல ஒரு ரவுடி பையன் இருக்கான். அவன் தான் பணம் கொடுத்து இப்படி எல்லாம் சொல்ல சொன்னான். நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு டாக்டர் ட்ரெஸ்ஸையும் கொடுத்து பொய் சொல்ல சொன்னேன். இந்த ரவுடி பையன் யாரு? அவன் பேர் என்ன? அது அவன் பேரு சுரேஷ். திடீர் நகர் 3வது தெருல இருக்கான். திடீர் நகரா? அண்ணே, குழந்தைய தூக்கிட்டு போனவங்களோட முதுகு தோலை உரிக்கணும்ண்ணா. வாங்கடா. யோ, என்னையாச்சு? சகுந்தலா நமக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டியா இல்லையா? குழந்தைய எப்ப வாங்கிக்கிறாங்களா? அவங்க கிட்ட பேசினேன், வெயிட் பண்ண சொல்றாங்க. இந்த குழந்தைய வச்சுட்டு நீ எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? இது நம்ம கிட்ட இருக்க நமக்கு தான் ஆபத்து. சட்டுப்பட்டுன்னு கைமாத்தி விட்டுறணும், இல்லனா குழந்தைய தேடி ஆளுங்க வந்துருவாங்க. நம்ம அண்ணன் தான் வராரு. வாங்கண்ணே. சுரேஷ், சொல்லுண்ணா. உன்னையும் உன் பொண்டாட்டி தேடி ஆளுங்க வராங்களாம். என்னண்ணா சொல்றீங்க? எங்களை யாருன்னா தேடி வருவாங்க? அந்த விவரம் எல்லாம் தெரியாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கம்பவுண்டர் பழனிசாமி பேசினாரு. விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. எச்சரிக்கையா இருங்க, நான் வரேன். சரிண்ணா நீங்க போங்கண்ணா. சரிப்பா. என்ன பண்றது? யோ, நான் தான் சொன்னேன்ல குழந்தைய தேடி ஆளுங்க வருவாங்கன்னு. இப்ப என்னையா பண்றது? அவங்க நம்ம வீட்டை கண்டுபிடிச்சு வர்றதுக்குள்ள நாம இங்க இருந்து எங்கேயாச்சும் போயிடணும். வாயை மூட்டு சும்மா புலம்பி தள்ளாத. முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். வா. எங்கடா? இல்லடா, யாரும் இல்லடா. என்னடா நீ பாத்தியா? இல்லண்ணே. சார் ஒரு நிமிஷம். நில்லு. அங்க பாரு, அவனுங்க நம்மளை தேடி வந்துட்டானுங்க. இந்த பக்கம் யாராவது குழந்தையோட போறத பாத்தீங்களா? போச்சு, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். குழந்தைய பிடுங்கிட்டு நம்மள தூக்கி ஜெயில போட போறான். இதுதான் நடக்க போகுது. அடச்சி, உன் திருவாயை மூடு. அவனுங்க வந்து பார்த்துட்டு திரும்பி போயிடுவானுங்க. நீ சத்தம் போடாம உள்ள வா. சீக்கிரம் போ போ. ஹலோ, கதவு பூட்டிருக்கேனே. உள்ளதான் இருப்பாங்க நினைக்கிறேன். நீ கதவு தட்டுன. உள்ள யார் இருக்கீங்க? கதவு திறங்க. கதவு திறங்கன்னு சொல்றேன்ல. அண்ணா, உடனே உடைச்சிருந்தேன். அண்ணா, இதுவா தானே இருக்கும். தட்டுன. டேய், கதவு திறங்கடா. டேய் டேய், இப்ப கதவு திறக்கறீங்களா இல்ல கதவை உடைச்சு உள்ள வரவா? டேய் டேய் திரியா, அந்த கதவை ஓடுறா. வாண போடா. கதவை ஓடுறா. யான குலத்தை காட்டுறேன். 1 2 3 போய் ஓடடா. அண்ணே வாணே. டேய் உள்ள பாருடா கிரி. அண்ணே, கதவு திறந்திருக்கனே. ஐயோ, டேய் இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க. வாங்க.
டேய் கிரி, நீ அந்த பக்கம் போடா. டேய் திவ்யா, நீ இந்த பக்கம் போய் பாரு. சீக்கிரம் சீக்கிரம்டா. ஏய், நில்லுடா. போனாங்கன்னு தெரியலையே. இப்போதைக்கு நாம தப்பிக்கணும்னா இந்த குழந்தைய அந்த வேன்ல தூக்கி போட்டுருவோம். வேன்லையா? சரி. இரு. நீ எதுக்கும் கவலைப்படாத சக்தி. உன் அண்ணனோட குழந்தைய கடத்தினவங்களை கண்டுபிடிச்சு குழந்தைய மீட்டுடலாம். மேடம், எனக்கு சகுந்தலா மேலதான் டவுட்டா இருக்கு. அவங்கள பத்தி இந்த பெட்டிஷன்ல டீட்டெயிலா எழுதியிருக்கேன். அவங்கள நீங்க விசாரிச்சீங்கன்னா குழந்தை கிடைச்சிரும் மேடம். முதல்ல குழந்தைய கண்டுபிடிப்போம், அதுதான் நமக்கு முக்கியம். சிட்டில இருக்கிற குழந்தை கடத்தல்காரங்களை பத்தி டீடைல்ஸ் எடுக்க சொல்லிருக்கேன். அந்த டீடைல்ஸ் வந்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறேன். நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். சரி, குவிக்கா வாங்க. இன்ஸ்பெக்டர் வரார் சக்தி. அவர் கொடுக்கிற டீடைல்ஸ்லாம் பாப்போம். மேடம், நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் மேடம். கொடுங்க. சிட்டில மொத்தம் 40 சைல்டு கிட்னாப்பர்ஸ் இருக்காங்க மேடம். அதுல 39 பேரை விசாரிச்சிட்டேன் மேடம். அவங்க இதுல சம்பந்தப்படலன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு கிட்னாப்பரை மட்டும் கான்டாக்ட் பண்ண முடியல மேடம். அந்த கிட்னாப்பர் யாரு? அவங்க பேர் என்ன? அந்த கிட்னாப்பர் பேரு ஊர்வசி. அவளோட போட்டோ என்கிட்ட இருக்கு மேடம்.
இவதான் ஊர்வசி. இவதான் உங்க அண்ணியோட குழந்தைய கடத்தினவளா இருப்பா. மேடம், நீங்க இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் என் அண்ணியோட குழந்தைய காப்பாத்த முடியும். பதட்டப்படாத சக்தி, பொறுமையாயிரு. ஊர்வசியோட வீட்டுக்கு ஆள் அனுப்பி என்கொயர் பண்ணீங்களா? பண்ண மேடம். அவ வீட்ல இல்ல மேடம், வெளியில போயிருக்கா. இவளோட செல்போன் சிக்னல் வச்சு ட்ரேஸ் பண்ணீங்களா? அதையும் பண்ண சொல்லியிருக்கேன் மேடம். ஆனா செல்போன் மூவிங்லயே இருக்கு. எப்படி இவளை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடலாம் மேடம்? ஓகே சக்தி, நாம அவளை தேடி போலாம். இன்ஸ்பெக்டர், நீங்க என் கூட லைன்லயே இருங்க. இவளோட செல்போன் சிக்னல் எங்கெங்க இருக்குன்னு எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க. ஓகே மேடம். வா சக்தி, நாம போலாம். சீக்கிரம். குழந்தை கிடைச்சிருச்சு, நம்ம வெளியே போயிடலாம். வா சீக்கிரம், வா வான்னு சொல்றல. ஏய், குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. இல்லனா இங்க இருந்து யாருமே வெளியில போக முடியாது. கொடுத்துருங்கன்னு சொல்றேன்ல. ஏய்